என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? வாஷிங் மிஷினில் நான் துணி போட்டேன்னா, அந்த ஸ்பாட்லேயே எடுத்து காய வச்சு மடித்து வைக்கிற பழக்கமே கிடையாது. எடுத்து ஏதாவது ஒரு சோஃபா மேலே போட்டு வச்சுட்டு, எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் மடித்து வைப்பேன். அதுவே கையில் துவைச்சோம்னா, அந்த ஸ்பாட்லேயே காய வச்சு, அந்த சூட்டோடு மடித்து வைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இருக்காது. நான் இன்றைக்கி கையில் தான் துணி துவைக்க போகிறேன். ஸ்டேப்யூரில் இருந்து வாங்கினேன் இந்த டிடர்ஜென்ட் பவுடரை வச்சு தான் ரொம்ப நாள் கழித்து பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். லிக்விடே யூஸ் பண்ணி கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஸோ பசங்க துணி செம்ம அழுக்காக இருந்தது. எப்படி பார்த்தாலும் மிஷினில் போட்டால் அந்தளவுக்கு அழுக்கு போகாது. அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வேறு பக்கெட்டில் எடுத்து போட்டேன். அவ்வளோ அழுக்கும் வந்துருச்சு. நான் இத்தனைக்கும் சோப்பு போல் ப்ரஷ்ஷு போல் எதுவுமே போல் லைட்டாக கையில் கும்மி கும்மி போட்டு காய வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக அழுக்கு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ராடக்டோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.